வணக்கம் மேம். வணக்கம். வெற்றிகரமாக கூட்டுக்குழு நடவடிக்கை இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டுக்குழு நடவடிக்கை குழு கூட்டம் வந்து நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதை மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி வெற்றிகரமாக கொண்டு போய் முடிச்சிருக்கீங்க. முதல்ல அந்த பயணத்தை பற்றின தகவல்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து எல்லா தலைவர்களையும் நேரடியாக தொலைபேசியில் அழைத்து முதல்வர்கள் துணை முதல்வர்கள்ட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சில தலைவர்களை அழைப்பதற்காக அப்படின்னு ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள வைத்து நேரடியாக போய் அழைப்பும் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து அவர்களிடம் பேசி அந்த போகிறதுக்கான கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிறது, ஏதாவது அவர்களுக்கு இதை பற்றி இன்னும் சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸோ ஒரு இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவை இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது. முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இன்றைக்கி அதை நம்முடைய தலைவர் அவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு, அதே நேரத்தில் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதை தாண்டி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்து கொண்டு ஒருமித்த குரலிலே தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் இன்னைக்கு எடுத்து வைத்திருப்பது என்பது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அன்ஃபேர் டீலிமிட்டேஷனை வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்க. நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசவே இல்லை. அன்ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணுங்கிறது தான் வந்து அந்த குழுவுடைய அடிப்படை கோரிக்கையாக இருப்பது. நியாயமான ஒரு தொகுதி மறுவரை அது உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான், யாரும் பாதிக்காத வகையில் ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக இருக்குது. சில பேருக்கு சில நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. கலந்து கொள்ள முன்வந்த சில இயக்கங்களால் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் கடந்து வந்து நேற்று நடந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கோரிக்கை ஏற்று 7 மாநில முதலமைச்சர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்தது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர்கள் வந்தது பெரிய வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து நேற்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு தலை சிறந்த தலைவனாக முதல்ல குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாராட்டி பேசியிருந்தார் ஆக்சுவலி. ஸோ இந்த அவங்க வந்த முதலமைச்சர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் மேம், அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு? அவங்க என்னென்ன கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க நேற்று நடந்த கூட்டத்தில்? இல்லை, எல்லாருடைய கருத்துமே வந்து தென் மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய, மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து. ஏன்னா முக்கியமாக தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12%, 12.7% அளவுக்கு தான் இருக்குது. மக்கள் தொகை வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாமல் வளர்ந்திருக்கக்கூடிய சில இதனால் பயனடையக்கூடிய பாப்புலேஷன் பேசிஸ் டிலிமிட்டேஷனில் பயனடையக்கூடிய சில மாநிலங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும், அதாவது நேஷ்னல் ஆவரேஜை விட அவங்களுடைய க்ரோத் வந்து இன்றைக்கி 27%ல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பெரிய டிஸ்பேரிட்டியை அது உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு உரிமைகள் மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகளுக்காக வந்து தொடர்ந்து, அதுவும் தவறான ஒரு மக்களுக்கு எதிரான ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலே ஒரு மசோதா கொண்டு வரப்படும் போதும், இல்லைன்னா ஒன்றிய அரசு ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய முதல் குரலாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல் ஒலிப்பது என்பது அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை தேசிய அளவிலே தலைவர்களுக்கு இடையே உருவாக்கி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மேபி
சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து ஒன்றிய அரசால் வந்து கொண்டு வரப்பட்டுச்சுன்னா தமிழக மக்களோ இல்லை தென் மாநில மக்களோ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் அங்கே நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளாக மக்களவையில் இருக்கிறோம். நம்முடைய கருத்து சொல்லக்கூடிய அந்த அழுத்தம், அதே போல் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நம்புறது தான். அதனால் 39 அப்படிங்கிறது எந்த அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு அது ஒரு பெரிய நம்பர். அப்பொழுது நமக்கு அவர்கள் தரக்கூடிய அந்த மரியாதை, நம்முடைய கருத்துக்கு அவர்கள் தரக்கூடிய முக்கியத்துவம் என்பது நம்முடைய எண்ணிக்கை குறையும் போது, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நம்ம டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வரும்பொழுது கிட்டத்தட்ட தென் மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து இல்லைன்னா குறைந்தபட்சமாக 8 இடங்களையாவது இழக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கும் அதே போல் சில பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கும் அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பிட்டு டீலிமிட்டேஷன் பண்ணும்பொழுது பிரதிநிதிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது குறையும் பொழுது நிச்சயமாக வந்து அந்த மாநிலத்துடைய கருத்துக்கள், அந்த மாநில மக்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவத்தை இழந்துவிடும் இல்லையா? இப்பொழுதே வந்து நம்மீது மொழி கொள்கையை அவர்கள் திணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், ஒரு ஃபினான்ஷியல் டெவல்யூஷனில் நம்மளை எந்த அளவுக்கு வந்து அவங்க இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளாக்குகிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் இது அதிகமானால் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய குரல் அங்கே ஒலிக்கவே கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதற்காகத்தான் இப்போ நமக்கு வந்து எம்எஸ்பி இப்போ அதிகமாக அரிசி வந்து பஞ்சாப், தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தான் வந்து விளைவிக்கப்படுது. அப்போ எம்எஸ்பியை பற்றி நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்கக்கூட முடியாது. விவசாயிகள் பாதிக்கப்படலாம். நீங்கள் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுடைய கருத்துக்களை, அங்கே இருக்கக்கூடிய பாலிசிஸை நீங்கள் மாற்ற முடியும். ஆனால் தென் மாநிலங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு சூழல் உருவாகலாம். அதே போல் 100 நாள் வேலைன்னு நம்ம சொல்லக்கூடிய நிறைய அது வந்து பாலிசி இப்பொழுதே 3 மாதம் 4 மாதமாக பணத்திற்காக ஒவ்வொரு முறையும் போராடி தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். பிஜேபி ஆட்சியிலே இல்லாத மாநிலங்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்திக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே நம்முடைய கருத்துக்களை கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழலை அது உருவாக்கிவிடும். அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வந்தபோது, உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தபோது வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் குறைக்கவே போகிறதில்ல. அவர் ஒரு பக்கம் சொல்கிறாருன்னா, மற்ற தலைவர்கள் வந்து இந்த கூட்டம் வந்து தேவையே இல்லாத ஒரு கூட்டம், இந்த 2026 தேர்தலை முன் வச்சு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து திராவிட மாடல் அரசு வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இல்லை, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணவே போகிறது இல்லையா? அது நாங்கள் எங்கள் முதலமைச்சர் என்ன கேட்குறாரு, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 25 இயர்ஸ்க்கு 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா? அதை சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களை எதுவுமே கேட்க போகிறது இல்லை இல்லையா? நீங்கள் தானே வந்து மகளிர் மசோதா கொண்டு வந்த பொழுது என்ன சொன்னீங்க? பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்போம், அது முடித்த உடனே நாங்கள் வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம், அந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்ச உடனே வந்து மகளிர் மசோதா நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அதே போல் வந்து பல கேள்விகளுக்கு, நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய பதில், அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்கும்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் அங்கிருந்து தான் இந்த கேள்விகள் இங்கே பிறக்கிறது, அங்கிருந்து தான் இந்த அச்சம் வருது. ஸோ நாங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கல, நீங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் அதை சரியாக பண்ணுங்கள், நாங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு. உள்துறை அமைச்சர் வந்து இப்போ 39 பேர் இருக்கோம், பிரதிநிதிகள் இருக்கோம் அப்படின்னா 39ஐ நாங்கள் குறைக்க மாட்டோம், உங்களுக்கு ஒரு சீட் கூட குறையாது அப்படிங்கிறீங்க. ஒருவேளை வந்து திருப்பி டீலிமிட்டேஷன் வந்து கொண்டு வரும்போது பர்சன்டேஜை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாத சில மாநிலங்கள் இருக்கு இல்லையா,
அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவிலே அதிகரிக்கும். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது பெர்சன்டேஜ் என்பது மிகப்பெரிய அளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒரு 800 பேரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 உறுப்பினர்கள் வந்து வேறு மாநிலங்கள்லேருந்து வந்துடுறாங்க. அப்போ தென்னாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடுது. அப்போ நீங்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய முதல்லையே வந்து இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எந்த விஷயத்தையும் டிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அப்போ நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கோரிக்கைகள் இதையெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதைத்தான் நாம் வந்து திரும்ப திரும்ப யாருடைய உரிமைகளும் பாதிக்கப்படாமல், யாரும் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாமல் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன். ஃபேர்னால் நமக்கு மட்டும் ஃபேராக சொல்ல, எல்லாருக்கும் நியாயமான ஒன்றாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. 25 வருஷத்துக்கு நம்ம இந்த தொகுதி மறுசீரமைப்பை ஒத்தி வைக்கணும்னு சொல்கிறோம். இந்த 25 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இல்லை, இப்போ முன்னாடி வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பொழுது சில மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது. சில மாநிலங்கள் நாம் அடைய வேண்டிய இலக்கை இன்னும் அடையவில்லை. அதனால் அந்த இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா, கால அவகாசம், அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கால அவகாசத்திற்கு பிறகு சில மாநிலங்கள் இன்னும் அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கே தவிர அவங்க அதை கட்டுப்படுத்தவில்லை. அப்பொழுது அது கட்டுப்படுத்தப்படும் வரை, ஏன்னா சில மாநிலங்கள் கட்டுப்படுத்தி இருக்கு, சில மாநிலங்கள் அதை செய்யலை. ஸோ அந்த பேலன்ஸ் வரும் வரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் நியாயமான ஒரு வழியை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு விவாதம் இருக்கணும்ல. நீங்கள் வந்து ப்ரோராட்டா பேசிஸில் நாங்கள் பண்ணுவோங்கிறீங்க. அந்த ப்ரோராட்டானா என்ன? எக்ஸ்பிளைன் டு அஸ். அது இன்னும் அதிகமான குழப்பங்களை தான் உருவாக்குதே தவிர வந்து எந்த கேள்விக்குமான பதிலாக அந்த ப்ரோராட்டா பேசிஸில் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா எந்த கேள்விக்குமே அது வந்து பதிலாக இல்லையே. ஸோ நாங்கள் வந்து கேட்குறது ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிவான பதிலை சொல்லுங்கள். இல்லைன்னா இதை வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இதுதான் சொல்கிறோம். ஒன்றிய அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம், நாங்கள் இப்போ வரைக்கும் இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தலை, அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி இன்னும் வெளிப்படையாக பேசவே இல்லை. நீங்கள் ஏன் முந்திக்கிட்டு இந்த விஷயம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி பேசி என்ன பயன் இருக்க முடியும்? அந்த அச்சம் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து அச்சப்படாமல் இருக்கிறதுக்கு எந்த மாநில அரசும் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதையும் செய்ய தயாராக இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அச்சம் என்னென்னா, தென் மாநிலங்கள் அவங்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அதே போல் வடக்கில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் அவர்களுக்கு இடமில்லை என்ற ஒரு தெளிவான முடிவில் இருக்கிறார்கள். இந்த மாநிலங்களை பாதிக்கக்கூடிய அளவில், அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய அளவில் இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டுகிறார்கள்ன்ற அச்சம் வந்து பல பேருக்கு இருக்குது. அதனால் இவங்களை நம்பி வந்து நாம் எல்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் நம்ம பேசிக்க முடியும் அப்படிங்கிறது யாருமே அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆர் வந்து நம்பி வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், என்ன முடிவுகள்? நேற்றைய கூட்டத்தில் வந்து தெலுங்கானா முதலமைச்சர் அடுத்த கூட்டம் வந்து தலைவர்களுடைய கூட்டம் தெலுங்கானாவிலே நடைபெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இந்த பிரச்சனையை நாம் எழுப்பி கொண்டு தான் இருப்போம். கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவை பிரதிநிதிகள், டெல்லியில் இருக்கக்கூடியவர்களோடு இன்னும் விரைவில் வரக்கூடிய சில தினங்களில் ஒரு கூட்டம் நடத்தி அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்து செல்வது என்பது நேற்று கூட்டத்திலேயே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமரிடம் வந்து நேரம் கேட்டு இந்த பிரச்சனையை அவரிடம்
எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நேரம் அளித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கேயும் நாங்கள் பேசி அடுத்த கட்டத்தில் என்ன எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அடுத்த கூட்டம் விரைவிலே மற்ற மாநிலங்களிலும் நடைபெறும். தமிழ்நாடு வெல்லும், நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும், உறுதியாக நாடு பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக. இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், தொடர்ந்தால் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பற்றி, அடுத்த கட்ட நகர்வுகள், திராவிட மாடல் அரசினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.